வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா IPL 2024 மேட்ச் 15 ப்ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். எஸ், RCB vs LSG at பெங்களூரு. இட்ஸ் கோயிங் டு பி ஃபன். அது மட்டும் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு டிபிக்கல் பெங்களூர் ஃபிளாட் விக்கெட் பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. பிகாஸ் அதுதான் RCBக்கு ஒரு அட்வான்டேஜா அமையும். பட் சம்டைம்ஸ் அந்த ஒரு ஸ்லோனஸ் கண்டிப்பாக RCBயோட முக்கியமான பேட்ஸ்மென்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆறாங்க, அப்பார்ட் ஃப்ரம் விராட் கோலி அண்ட் எண்டில் DK. ஸோ பொறுத்தது பார்க்கலாம் பிச் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸை பார்க்கலாம். ஸோ மொத்தமாக ரெண்டு டீமும் 4 வாட்டி விளையாடி இருக்காங்க. அதில் RCB 3 தடவை வின் பண்ணியிருக்காங்க அண்ட் LSG 1 தடவை தாங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் டெஃபினட்டாக இருக்கு RCB கிட்ட. இந்த மேட்ச் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே நல்லா தெரியும், லாஸ்ட் டைம் LSGயில் கௌதம் கம்பீர் தான் மென்டராக இருந்தார். ஸோ அந்த ஒரு ஃபயர் பயங்கரமாக இருந்தது விராட் கோலி அண்ட் கௌதம் கம்பீர் லாஸ்ட் இயர். சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு, நவீன் உலக்கும் உள்ளே இருந்தார், சில ஃபைட்ஸ் எல்லாம் நடந்தது, பயங்கர சுவாரஸ்யமா இருந்தது. ஸோ அதெல்லாம் அந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் LSGலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் KKRக்கு போயிட்டார் as a மென்டாரா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a different scene. அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ ஹெட் டு ஹெட்ல RCB தான் ஃப்ரண்ட்ல நிற்கிறாங்க 3-1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி பிச் கண்டிஷன்ஸும் நம்ம பார்த்துட்டோம் அண்ட் வெதர் கண்டிஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கு. ஸோ டாஸ் ஆப்வியஸ்லி வந்து RCB வந்து பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம்ல டெஃபினட்டா டாஸ் வின் பண்ணா போலிங் தான் இருப்பாங்க. ஏன்னா சின்ன கிரவுண்ட் சேசிங் இஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ஸோ எந்த டீம் டாஸ் வின் பண்றாங்களோ அப்பவே அந்த டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஒரு அட்வான்டேஜோட தான் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ ஆப்வியஸ்லி பிளேயிங் 11 தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ முதல்ல நம்ம RCB பத்தி பேசலாம். RCB போது வந்து பாத்தீங்கன்னா பிளேயிங் 11ல என்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க? ஸோ டெஃபினட்டா அவங்க சேஞ்சஸ் பண்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க போலிங் பார்க்கும்போது ரொம்பவே டெப்ளீட்டடா இருக்குங்க, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, ரன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட கரெக்டான ஸ்பின்னர்ஸும் இல்லை. எஸ், ஒரு பக்கம் மயன் தகார் கொஞ்சம் நல்லா போடுறாரு, பட் ஸ்டில் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரெட்டனிங் போலிங் அட்டாக் இல்லை. ஸோ அப்படின்னும் போது அவங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச்ல 2 மேட்ச் தோத்துறாங்க. ஸோ டெஃபினட்டா சில சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். அல்சாரி ஜோசப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே புவரா போட்டுட்டு இருக்காங்க 3 மேட்சா. ஸோ ப்ராபப்ளி அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உன்னி ரீஸ்டாப்லிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கூட இல்ல, வில் ஜாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு ஆகாஷ் தீப் கூட ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க ப்ராபப்ளி ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தான் வைக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. மேபி ரீஸ்டாப்லி விளையாடலாம் முதல் முறையா RCBக்கு, அப்படிதான் எனக்கு தெரியுது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா மஹிபால் லோம்ரார் அவர் வந்து பாத்தீங்கன்னா லைக் இம்பாக்ட் பிளேயரா தான் இருக்க போறாரு. பட் எனக்கு பர்சனலா என்ன தோணுச்சுன்னா ரஜத் பண்டிட்டாருக்கு பதில் ஸ்ட்ரெயிட்டா லோம்ராரை வந்து பாத்தீங்கன்னா உள்ள 11லேயே எடுத்துட்டு வரலாம். அண்ட் வந்து சப்ல வந்து பிரபு தேசாய் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு பிரேக் கொடுக்கலாம் பட்டிட்டா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. பட் பார்க்கலாம், மேபி அவங்க ஒரு லாங் ரோப் கொடுக்கலான்றது கூட பார்க்கலாம். ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 2 சேஞ்ச் பண்ணா பெட்டரா இருக்கும். ரீஸ்டாப்லேயே எடுத்துட்டு வரலாம் அண்ட் மஹிபால் லோம்ராரை 11லேயே எடுத்துட்டு வரலாம் ரஜத் பட்டிட்டாருக்கு பதில். அப்பார்ட் ஃப்ரம் தட் சேம் டீம், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் வென் இட் கம்ஸ் டு LSG வந்து பாத்தீங்கன்னா லைக் ஆல்ரெடி லாஸ்ட் மேட்ச் சக்சஸ்ஃபுல்லா வின் பண்ணிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸோட. அண்ட் மயங்க் தகார் த நியூ சென்சேஷன், அவர் மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். பட் ஒரு விஷயம் அவர் நல்லா புரிஞ்சுக்கணும், வேற அவர் லக்னோ பிச்சில் சக்சஸ் பார்த்தாரு. பட் சின்னசாமி ஸ்டேடியம்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போடுறது இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல். உங்களுக்கு நல்லா தெரியும், லைட்டா அப்படி எட்ஜ் வாங்கினாலே 6 போயிடும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் அவர் எப்படி போட போறாருன்றதான் நானும் பொறுத்து இருந்து பார்க்க போறேன். ஆப்வியஸ்லி 2 டீமே வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணீங்கன்னா LSGயோட ஸ்பின் அட்டாக் செம்மையா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பிளேயிங் 11ல எதுவும் எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. ஒன்னே என்னன்னு பாத்தீங்கன்னா KL ராகுலோட ஃபிட்னஸ் ஒரு சின்ன கன்சர்னா இருக்கு. ஸோ மேபி லாஸ்ட் மேட்ச் மாதிரியே அவர் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா வெறும் பேட்டிங் மட்டும் விளையாட்டு போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் பூரானே வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்ஷிப் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். லாஸ்ட் மேட்சே வந்து பூரா நல்லா தான் பண்ணாரு. ஸோ KL ராகுல் ஃபிட்னஸ் கன்சர்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் இம்பாக்ட் பிளேயராகவே தான் இந்த மேட்ச் கண்டினியூ பண்ணுவார் எனக்கு தோணுது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸ் இல்லை. தேர் கோயிங் டு கோ வித் சேம் 11 தான் எனக்கு தோணுது. என்னையும் கேட்டீங்கன்னா தே கேன் கோ வித் சேம் 11 தான் நான் சொல்லுவேன். அண்ட் எஸ், ஆப்வியஸ்லி 2 டீமோட ஸ்பின் அட்டாக் நீங்க பாருங்களேன். இந்த டீம்ல மயங்க் தகார் தான் வச்சிருக்காங்க, மேக்ஸிமம் மேக்ஸ்வெல் போடலாம். பட் இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா தே ஹேவ் அ சூப்பர் ஸ்பின் அட்டாக் லைக் குருணால் பாண்டியா அண்ட் ஆப்வியஸ்லி ரவி பிஷ்னாய். புரியுதா உங்களுக்கு? சரியான அட்டாக், வாய்ப்பே கிடையாதுங்க, சான்ஸே கிடையாது. ஸோ இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாங்கன்னு தான் தோணுது. அதுக்கு தான் RCB மேட்ச் வின் பண்ணணும்னா ஃபிளாட் ட்ராக் கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் தப்பிப்பாங்கன்னு தோணுது. கொஞ்சம் கிரிப் இருந்தா கூட குருணால் பாண்டியா மேக்ஸ்வெல் எல்லாம் நோண்டிடுவாருன்னு எனக்கு ஒரு ஃபீலா இருக்குங்க. ஸோ டெஃபினட்டா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான், கொஞ்சம் கிரிப் ஆச்சுன்னா பிச்சில். ஸோ LSG சீம்ஸ் டு பி a better team than RCB ஓவராலா பார்க்கும்போது. பேட்டிங் வைஸும் சரி, பேட்டிங் வைஸ் ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா லைக் ஓரளவுக்கு ஈக்குவல் சொல்லலாம். ஏன்னா RCB கிட்ட கிளிக் ஆயிட்டாங்கன்னா அடுத்த லெவல் கூட போலாம் அவங்க. ஏன்னா அந்த மாதிரி ஹெவி பேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. பட்
ஒரு ஸ்டெடி பேட்டிங் லைனப் சொல்லலாம் நம்ம வந்து லைக் எல்எஸ்டி கிட்டையும் சரிங்களா. அட் த சேம் டைம் அவங்ககிட்ட மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கு, நல்ல ஒரு ஸ்பின் ஆப்ஷன் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோசின் கான் நல்லா போடுறாரு. பட் லாஸ்ட் மேட்ச் அவர் கொஞ்சம் காலெல்லாம் பிடிச்சாரு, இன்ஜுரி ஆயிடுவாரா என்னன்னு தெரியல. பட் இது வரைக்கும் எந்த நியூஸும் இல்லை. ஸோ ப்ராபப்ளி ஹி மைட் ஸ்டார்ட் இன் பிளேயிங் 11. அண்ட் அட் த சேம் டைம் மயங்க் யாதவ் நியூ சென்சேஷன் அவர் இருக்காரு, நவீன் உல்லக் அவரு நல்லா போட்டுட்டு வராரு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது டீம் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனா தோணுது. பட் ஆர்சிபி டெஃபினட்டா அவங்க வின் பண்ணணும்னா அவங்க பேட்ஸ்மேன்ஸ் தான் காப்பாற்றணும். எஸ்பெஷலி விராட் கன்சிஸ்டண்டா விளையாடுறாரு, நோ டவுட். பட் ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கணும்னா ஒன்னு எதர் ஃபேஃப், கிரீன், மேக்ஸ்வெல் யாரா ஒருத்தர் ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கணும் விராத்தோட சேர்ந்து. கண்டிப்பா பினிஷிங்ல டிகே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பட் மேக்ஸ்வெல், கிரீன் ஃபேஸ்ட் டு ஸ்டெப் அப்புங்க, வேற ஆப்ஷனே கிடையாது. இன்கேஸ் ஆர்சிபி அவங்களோட 2வது மேட்ச் வின் பண்ணணும்னா இந்த சீசன்ல அது நம்ம பொறுத்ததுதான் பார்க்கணும். பட் எல்எஸ்டி பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக் ஃபார்ம்ல இருக்காரு, பூரான் ஃபார்ம்ல இருக்காரு, ஸ்டோனிஸும் ஒரு 2 6 அடிச்சாரு, குணால் பாண்டியா ஒரு நல்ல ஒரு பினிஷிங் கொடுத்தாரு, கேஎல் ராகுல் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி நல்ல ஒரு ட்ரூ பவுன்ஸ்ல சூப்பரா டைமிங் யூஸ் பண்ணி விளையாடுவாரு. ஸோ கைண்ட் ஆஃப் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு. தேவ்தத் படிக்கலும் இருக்காரு. ஸோ அவரோட ஹோம் கிரவுண்ட் இது. ஆப்வியஸ்லி அவர் வந்து எல்எஸ்டி விளையாடினாலும் சின்னசாமி ஸ்டேடியம் தான் அவரோட ஹோம் கிரவுண்ட். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஃபன், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா லைக் ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் கண்டிப்பா போகலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் நம்ம போது 11 பேர்ல நான் வந்து எல்எஸ்டி டீம்ல இருந்து 6 பேர் அண்ட் ஆர்சிபி டீம்ல இருந்து 5 பேர் எடுக்கிறேன். ஸோ முதல்ல எல்எஸ்டி டீம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எல்எஸ்டில இருந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக், நிக்கோலஸ் பூரான் இந்த 3 பேட்ஸ்மேன், அப்புறம் குணால் பாண்டியா 4வதா ஒரு ஆல்ரவுண்டர். அண்ட் அடுத்த 5 6 வந்து பாத்தீங்கன்னா நான் போலர்ஸ் போவேன். அதுல வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ் மயங்க் யாதவ் அண்ட் நவீன் உல்லக். ஓகேங்களா, ஐ எம் நாட் கோயிங் ஃபார் மோசின் கான். ஐ எம் சோ எக்ஸைட்டட் டு சி மயங்க் யாதவ் எப்படி போடுறாரு திருப்பின்னு சொல்லிட்டு. நவீன் உல்லக் அந்த ஸ்லோ டெலிவரிஸ்ல விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனாலதான் நான் மோசின் கான் கிட்ட போல. ஸோ என்னோட 6 பிளேயர்ஸ் ஃப்ரம் எல்எஸ்டி ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன். இட் இஸ் கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக், நிக்கோலஸ் பூரான் அண்ட் ஆல்ரவுண்டர்ல வந்து குணால் பாண்டியா, போலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நவீன் உல்லக் அண்ட் மயங்க் தகார். ஓகே, ஸோ நவ் ஆர்சிபில 5 பிளேயர்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஆர்சிபில 5 பிளேயர்ஸ் நான் யார் போவேன்னா விராட் கோலி, கேமரன் கிரீன் அண்ட் மேக்ஸ்வெல். விராட் கோலி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கேமரன் கிரீன் கேன் பேட் அண்ட் ஆல்சோ போல் 2 overs. மேக்ஸ்வெல் டெட்லி பிளேயர். இந்த மேட்ச் அவருக்கு வந்து நல்லா அமைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிளஸ் அவரும் வந்து ஏதாவது ஒரு 1 or 2 overs போடலாம். ஸோ இவங்க 3 பேர். அது இல்லாம 2 போலர்ஸ் நான் செலக்ட் பண்ண போறேன். ஒன்னு மயங்க் தகார், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் நல்லா போடுறாரு. இந்த யூனிட்லேயே இவர் தான் கொஞ்சம் நல்லா போடுற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் இன்கேஸ் ரீஸ்டாப்லி விளையாடினாங்கன்னா டெஃபினட்டா நான் ரீஸ்டாப்லி விளையாடுவாங்க 11ல, அதுல எந்த டவுட்டும் இல்லை. இன்கேஸ் ரீஸ்டாப்லி விளையாடலன்னா விஜய்குமார் வைஷாக் நான் விளையாடுவேன். ஏன்னா அவர் அந்த ஸ்லோ டெலிவரிஸ் எல்லாம் சூப்பரா போடுறாரு. விஜய்குமார் வைஷாக் அண்ட் மயங்க் தகார் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்லேயே கொஞ்சம் நல்லா போட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு. அதனாலதான் இவங்க 2 பேருக்குள்ள போறேன். ஸோ ஓவரால் 5 பிளேயர்ஸ் விராட் கோலி, மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா விஜய்குமார் வைஷாக் அண்ட் மயங்க் தகார். இன்கேஸ் ரீஸ்டாப்லி ஃபிட்டா, இன்கேஸ் ரீஸ்டாப்லி பிளேயிங் லெவன்ல விளையாடினார்னா வைஷாக்கு பதில் நான் ரீஸ்டாப்லி போவேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிளேயிங் 11 ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் சொல்லுவேன். அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ப்ரோ யாரு ப்ரோ அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூல விராட் சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நான் விராத்தை வந்து கேப்டனா போடுறேன். எஸ் ஆப்வியஸ்லி. அண்ட் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக வைஸ் கேப்டனா போடுறேன். ஏன்னா 2 பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. நல்ல பாண்டா விக்கெட் அமைஞ்சதுன்னா 2 பேரும் அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதான் என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன் அண்ட் என்னோட ஒரு ப்ரிவியூ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.